அன்பான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் எழுப்புதலின் காலத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறை, எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர்கள் நமக்கு வழிகாட்டி கடந்து போயிருக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் 2வது வருகைக்கு முன்பதாக ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் உலகத்தில் கொண்டு வரப்போகிறார். அந்த எழுப்புதலுக்கு சபை எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதாக வேதத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, இது அந்தியோகியா என்று சொல்லுகிற ஒரு பட்டணத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு செய்தி, அப்போஸ்தலர்களால் அனுப்பப்பட்ட ஒரு செய்தி. அங்கு சபை இருக்கிறது. அந்த சபை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக அப்போஸ்தலர்கள் 2 ஊழியக்காரர்களை அங்கு அனுப்புகிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால், யூதா, சீலா என்று சொல்லுகிற 2 பேரை அந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு அனுப்புகிறார்கள். அவர் 2 பேருமே தீர்க்கதரிசிகள். அவர்களை தான் அந்த பட்டணத்துக்கு, அந்த சபைக்கு அனுப்புகிறார்கள். அந்த சபையுடைய ஒற்றுமை குலைந்து போயிருந்தது. அந்த சபையில் சமாதானம் இல்லை, அந்த சபையில் ஒரு ஒற்றுமை இல்லை. பிரியமானவர்களை, அது ஒருமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். அவர்கள் ஒருமுகப்பட வேண்டும் என்பதாக ஆவியானவர் அப்போஸ்தலர்களுக்கு உணர்த்தினபடினால் இந்த 2 ஊழியக்காரர்கள் மூலமாக நிருபத்தை எழுதி கொடுத்து அவர்களிடத்தில் சமர்ப்பிக்கும்படியாய் சொல்லுகிறார். சபை கூடி வர செய்து அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற காரியம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 15:29 வாசிக்கலாம். அவசியமான இவைகளை அல்லாமல் பாரமான வேறொன்றையும் உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்தாவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது. இவைகளை விட்டு விலகி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும். சுகமாய் இருப்பீர்களாக என்று எழுதினார்கள். அவர்கள் நீங்கள் உங்களை காத்துக்கொள்வது நலமாயிருக்கும். எவைகளை விட்டு நீங்கள் காத்துக்கொள்வது நலமாயிருக்கும். அதுக்கு நீங்கள் வாசிக்க வேண்டிய பகுதி 28வது வசனத்தை வாசிக்கலாம். எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கும் இரத்தத்திற்கும் நொறுங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு சபைக்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தி, எழுப்புதல் காலத்தில் சபை விக்கிரகத்துக்கு விலகி இருக்க வேண்டும் என்பதாக. எனக்கு அன்பானவர்களே, சபையில் ஆதி நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே வந்தார்கள். புறஜாதி மக்கள்
ரட்சிக்கப்பட்டு சபையிலே வந்தார்கள். இவங்க 2 பேருமே சபைக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சபைக்குள்ளே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களிலே ஒற்றுமை இல்லாமல் போய்விடுகிறது. பாருங்க, அந்த ஒற்றுமை ஏன் இல்லாமல் போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை அவர்கள் தாராளமாய் வாங்கி புசித்தார்கள். பாருங்க, யூதர்கள் விக்கிரகத்தை வெறுத்தார்கள். புறஜாதி மக்கள் விக்கிரகத்தை விட்டுதான் சபைக்கு வந்தார்கள். ஆனால் பாருங்க, அந்த நாட்களில் சந்தை வெளிகளிலே விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட இறைச்சிகளை தான் வியாபாரம் செய்வார்கள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட பொருட்களை தான் வியாபாரம் செய்வார்கள். பிரியமானவர்களே, எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறவர்கள் யூதர்கள். புறஜாதி மக்கள் அதை கை கொள்வது இல்லை. அப்போ அங்கே ஒரு பெரிய டிஃபரன்சேஷன், பெரிய வித்தியாசம் உண்டாயிடுச்சு சபையில். எனக்கு அன்பானவர்களே, அவர்கள் எழுப்புதல் உண்டாக சபையிலே ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதாக ஆவியானவர் உணர்த்தினபடினால் அவர்கள் இந்த நிருபத்தை அழகாக எழுதி இருக்கிறார்கள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட கூடாது என்பதாக. பிரியமானவர்களே, விக்கிரகம் என்பது என்ன? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சொரூபங்களை வணங்குவது அல்லது ஏதோ ஒரு உலோகத்தினால் ஆனவைகளை வணங்குவது அல்லது மரத்தினால் ஆனவைகளை வணங்குவது விக்கிரகம் என்று நினைக்கிறோம். உண்மைதான், அவை விக்கிரகம்தான். அவைகளுக்கு என்ன வல்லமை இருக்கிறது? அவை கண்ணிருந்தும் காணாது, காதிருந்தும் கேட்காது, வாயிருந்தும் பேசாது என்பதாக வேதம் சொல்லுகிறதே. அப்படி என்று சொன்னால் அதை வணங்கிட்டு போட்டுமே, அதில் என்ன இருக்கு அப்படி சொல்லி நம்ம நினைக்கலாம். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால் அசுசிப்படுகிறது. அதாவது பாவக்கரை உண்டாகிறது. பலவீனமாய் இருக்கிறதுனால விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்றாங்க அப்படி சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். இன்னும் கூட அவர் சொல்லும் பொழுது 10ஆம் அதிகாரத்தில் அந்த விக்கிரகத்தை குறித்து சொல்றார். 19 to 22 வரை வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 10:19 இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும், விக்கிரகம் ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒரு பொருள் என்றும், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ. அது ஒண்ணு இல்லைங்க. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். யாருக்கு பலியிடுறாங்களா? பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று. எவ்வளவு சொல்றாரு பாருங்க, பாத்துங்க. நீங்கள் பேய்களோட ஐக்கியமாய் இருக்க எனக்கு மனதில்லை. எனக்கு மனசுல, நான் ஊழியக்காரனா, எனக்கு மனசுல. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்கக்கூடாதே.
எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவாக சொல்றார். இந்த விக்கிரக ஆராதனை என்பது வெறும் பொம்மையை வைத்துக்கொண்டு ஆடுவது மட்டும் கிடையாது. பார்த்துங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சபையில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பதே விக்கிரக ஆராதனை. பாருங்க, சிலருடைய வாழ்க்கையில் அவங்க ரொம்ப படித்தவங்க, நான் படிக்காதவன். சபையில் வேறுபாடு இருக்கும். அவங்க இந்த ஜாதி, இவங்க இந்த ஜாதி. சபையில் வேறுபாடு இருக்கும். சபையில் பார்த்துங்க, அவங்க ஆவியில் ரொம்ப நல்லா நிரம்பி ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க சும்மா அப்படி இருப்பாங்க. பாருங்க, நிறைய வேறுபாடுகள், அநேக சபைகளில் இந்த வேறுபாடுகள். இதை தான் சொல்றாரு ஒரு விக்கிரக ஆராதனை. சபை ஒற்றுமையா இருக்க வேண்டும், சபையிலே ஒரு மனம் இருக்க வேண்டும். அப்பதான் எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பார். அந்த சபை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மை, சபை கூடி வருகிறது உண்மை. ஆனால் விக்கிரக ஆராதனைக்கு படைக்கப்பட்டதை அவர்கள் சாப்பிடுகிறார்கள். விக்கிரக ஆராதனைக்கு படைக்கப்பட்டதை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதுதான் செய்தி. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு பாருங்க, நிறைய வீட்டில் ஏதாயிலும் ஒரு அந்நிய தெய்வத்தினுடைய ஃபெஸ்டிவல் வந்துச்சுனாக்கா பார்த்தாக்கா எல்லாம் வந்து குவிஞ்சிரும். அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படி சொல்லி எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். சாப்பிட்றது தப்பு கிடையாது. ஆனால் விசேஷமாய் அந்த நாளிலே விக்கிரகத்துக்கென்று படைக்கப்பட்டதை நீ சாப்பிட்டாக்கா உனக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போகும், உங்களுக்குள் பிரிவினை வந்துடும். ஆகையினால நீங்கள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது அப்படி சொல்றார். எழுப்புதல் காலத்தில் நீங்க எப்படி இருக்கீங்க? எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற நீங்க இந்த காரியத்தில் எப்படி இருக்கீங்க? நீங்க ஒருவேளை பெரிய அந்த விக்கிரக ஆராதனை நடக்கிற இடத்துக்கு அல்லது பெரிய திருவிழா நடக்கிறதுக்கு போகாம இருக்கலாம். ஆனால் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடும் பொழுது நாம் அசூசிப்பட்டு விடுகிறோம். அது எழுப்புதலுக்கு தடையா இருக்கிறது. எழுப்புதலுக்கு தடையா இருக்கிற ஒரு காரியம் விக்கிரக ஆராதனை. பிரிவினைகள், மார்க்கங்கள், ஜாதி பேதங்கள், படிப்பில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், இனத்தில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி எந்த சபை இருக்குதோ அந்த சபையில் எழுப்புதல் வராது. எழுப்புதல் வரணும் சொன்னாக்கா சபை ஒன்றுபட வேண்டும். அதை தான் அந்தியோகியா பட்டணத்துக்கு இந்த 2 ஊழியக்காரர்களை வைத்து அப்போஸ்தலர்கள் அனுப்புகிறார்கள். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, எழுப்புதல் காலத்தில் சபைகள் பார்த்துங்க பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பேய்களை படைத்துவிட்டு திருவிருந்தில் நீ பங்கு பெற்றனாக்கா அதை தான் அங்கே சொல்ல வர்றாரு. பேய்களுக்கு படைக்கப்பட்டதை நீ அந்த போஜனத்தை சாப்பிட்டுட்டு இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவினுடைய சரீரத்தையும் நீ பெற்றுக்கொண்டனாக்கா நீ அசூசிப்பட்டவளாய் மாறி போவாய், நீ அசூசிப்பட்டவனாய் மாறி போவா. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு விக்கிரக ஆராதனை பல விதங்களிலே இருக்கிறது. ஏன் இந்த விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது? விக்கிரக ஆராதனை ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் அநேக ஆயிரம் தூதர்களை உருவாக்கினார். ஒவ்வொரு குழுக்கும் ஒரு தலைவரை வைத்தார். யுத்தத்துக்கென்று மிகாவேல் என்று சொல்லுகிற ஒரு தூதனை வைத்து அவனுக்கு லட்சோப லட்ச தூதர்கள் அவன் கீழே உண்டு. காபிரியல் என்று சொல்லுகிற ஒரு தூதனை கர்த்தர் உருவாக்கி அவன் ஒரு தலைவனாயிருக்கிறான். உலகத்துக்கு செய்தியை சொல்லுவதற்காக
பரலோகத்திலிருந்து தேவ மனுஷர்களுக்கு செய்தியை சொல்வதற்காக அவன் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு தூதன். அவனோடு கூட 1000 தூதர்கள் உண்டு. அதே விதமாகத்தான் லூசிஃபர் என்று சொல்லுகிற ஒரு தூதனை கர்த்தர் உண்டாக்கினார். அவனுக்கும் 1000 தூதர்கள், லட்சோப தூதர்கள் உண்டு. பாருங்க, ஒவ்வொரு தலைவருக்கு கீழும் ஏராளமான தூதர்கள் உண்டு. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த லூசிஃபர் தன்னுடைய இருதயத்தில் நினைத்தான், அவன் ஒரு ஆராதனை வீரனாக இருந்தான். அவன் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சேனை. அவனும் அவனோடு கூட சேர்ந்தவர்களும் கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள். இப்ப பாருங்க, இவனுக்குள் ஒரு பெருமை வந்துடுச்சு. லூசிஃபருக்குள் என்ன பெருமை? நான் ஏன் ஆண்டவரை ஆராதிச்சிட்டு இருக்கணும்? என்ன ஆராதித்துக்கு தான் இவ்வளோ கூட்டம் தூதர்கள் இருக்கிறாங்களே, என்னையே அவங்க ஆராதிக்கலாமே, நான் அவருக்கு நிகராக தானே இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு பெருமை அவனுக்குள் வந்தபடியினால தன்னை கர்த்தருக்கு நிகராய் நினைத்து கொண்டபடியினால பாருங்க, அவனையும் அவனோடு கூட சேர்ந்த தூதர்களையும் கர்த்தர் கீழே தள்ளினார். இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் தான் விக்கிரகங்களாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இவைகளுக்கு வல்லமை உண்டு என்று சொன்னா உண்டு. கர்த்தர் லூசிஃபருக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். அவருடைய சேனைக்கு, தள்ளப்பட்ட தூதர்களுக்கும் சில வல்லமைகளை கொடுத்திருந்தார். பாருங்க, இவைகள் கீழே தள்ளப்பட்ட உடனே ஆண்டவர் எல்லாத்தையும் பிடுங்கல்ல. அவர் எப்பவுமே இரக்கம் உள்ள தேவன். ஒன்று கொடுத்துட்டார்னாக்கா அதை திரும்ப பிடுங்க மாட்டார். அவர் அன்புள்ள தேவன். பார்த்துங்க, இந்த வல்லமையோடு தான் இன்னைக்கு அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா அது தூசி படிந்த ஒரு வல்லமை. அந்த அதிகாரத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவன் தலையை நசுக்கி அந்த அதிகாரத்தை இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்து விட்டார். எனக்கு அன்பானவர்களே, இந்த பிசாசுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருக்கும். அதனால தான் விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நின்னா சிலர் பார்த்தீங்கன்னா குறி சொல்லுவான், சிலர் பார்த்தீங்கன்னாக்கா ஜோசியம் பார்ப்பான், சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சோழி உருட்டி பார்ப்பான், சிலர் பார்த்தீங்கன்னா குட்டி சாத்தானை பார்ப்பான், சிலர் பார்த்தீங்கன்னா அதை பார்ப்பான், இதை பார்ப்பான், என்னென்னவோ இருக்கு. ஏன் இவைகளெல்லாம் தள்ளப்பட்ட தூதர்கள். இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் பார்த்தீங்கன்னாக்கா விக்கிரகத்துக்குள்ள பூந்துக்கிட்டான். பிரியமானவர்களே, விக்கிரகத்துக்குள்ள அவன் நீ உண்டாக்கி வைத்திருக்கிற பொம்மைக்குள்ள தெய்வம்னு சொல்றதுக்குள்ள அவன் உள்ள புகுந்துட்டான். அவனுக்கு ஒரு வல்லமை இருக்கு, அதுதான் இப்ப கிரியை செய்து. ஆனா அது ஒண்ணுமே இல்லாத ஒரு வல்லமை. இயேசு தலையை நசுக்கிட்டாரு. அவன் வல்லமை இல்லாதவன் தான். வல்லமை இருப்பது போல தன்னை காட்டிக்கொள்ளுகிறான். இதுதான் விக்கிரகம். இதுக்கு படைக்கப்பட்டதை நீ சாப்பிடக்கூடாது. பார்த்துங்க, அவன் வாசம் செய்வதற்கு ஒரு இடம் தேவை. இப்ப பரிசுத்தாவியானவர் வாசம் செய்யறதுக்கு நம்முடைய இருதயம் தேவையில்ல. அதே விதமாகத்தான் தள்ளப்பட்ட தூதர்கள் வாசம் செய்வதற்கு ஒரு இடம் தேவை. அதுதான் பயமுறுத்துற மாதிரி உண்டாக்கின சொரூபங்கள், பயமுறுத்துற மாதிரி உண்டான ரூபங்கள், அவைகளுக்குள்ள அவன் புந்துக்கிட்டு பார்த்துங்க ஜனங்களை பயமுறுத்திட்டு இருக்கான். இந்த ஆராதனைக்கும் இயேசுவை ஆராதிக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இதை தான் பார்த்துங்க அந்த சபை மக்களுக்கு தெரியல. அவங்க விக்கிரக ஆராதனைக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்றாங்க. நீங்க அதை சாப்பிடக்கூடாது, இதை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்ற செய்தியை சொல்றாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் அநேக விக்கிரகங்கள் நமக்கு இருக்கிறது. அநேக காரியங்களில் பெருமை, அநேக காரியங்களில் சொத்து, அநேக காரியங்களில் நகை, பணம், ஜாதி,
இப்படி பல விதங்களிலே நமக்குள்ள வித்தியாசங்கள் இருக்கு. சபைக்குள்ள வித்தியாசம் இருந்தா ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது, எழுப்புதல் உண்டாகாது. சபை ஒன்றுபடணும். சபை ஒன்றுபட்டாதான் பெற்றுக்கொண்ட மேல் மாடியில பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வல்லமையாய் கிரியை செய்யும், உலகம் முழுதும் சுவிசேஷம் கொண்டு செல்லப்படும். அதனால நீங்கள் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் கூட விக்கிரக ஆராதனைக்கு உண்டாயிருக்கிற காரியங்கள் உண்டாயிருக்கும் என்று சொன்னால் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். உடைய மனசாட்சிக்கு நீங்கள் கேட்டு பார்க்கணும். வித்தியாசம் பார்க்குறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் உயர்வு தாழ்வு பார்க்குறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் ரொம்ப இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கீங்களா? பிரியமானவர்களே, அவைகளெல்லாம் விக்கிரகமாய் மாறி போகும். அவைகளெல்லாம் விக்கிரகமாய் மாறி போகும். பாருங்க, அதை விட்டு விலக சொல்றார். அப்பதான் எழுப்புதல் உண்டாக சபை. சபையில் பார்த்தீங்கன்னாக்கா ஏழையும் வருவான், பணக்காரனும் வருவான். பாருங்க, ஏழைகளும் வருவாங்க, ஒன்றுமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க வருவாங்க. அங்கே அநேக ஜனங்கள் வருவாங்க சபையில். ஆனால் சபைக்குள் எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக இருக்கணும், ஒரு மனம் இருக்கணும். அப்படி ஒரு மனமாய் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதுதான், ஒரு மனமாய் தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுதுதான் தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும், சபையில் எழுப்புதல் உண்டாகி அது பரவும் என்பதை அப்போஸ்தலர்கள் அறிந்தபடினால்தான் இந்த சபைக்கு நீங்க ஒற்றுமையா இருப்பதற்கு விக்கிரகத்தை விட்டு விலகுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு விக்கிரகம் ஆராதனையில் நம்ம இருக்கோம்ல, ரொம்ப பிடிவாதமா இருக்கோம்ல. பாருங்க, அதை விட்டு விலகும் பொழுதுதான் நம்முடைய சபைகளில் எழுப்புதல் உண்டாகும், ஒற்றுமை வரும். ஹல்லேலூயா. பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இரண்டாவது அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலர் அதே 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இரத்தத்துக்கு விலகி இருக்கணுமா? எப்படி? ரத்தத்திற்கும் விலகி இருக்கணும். விக்கிரக ஆராதனைக்கு படைக்கப்பட்டதுக்கு சாப்பிடக்கூடாது, அதை விட்டு விலகி இருக்கணும். ரத்தத்துக்கும் விலகி இருக்கணும். அப்போ நான் என்ன, நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம் வாங்கி அதை சாப்பிடுவாங்க. எனக்கு தெரியும், ரத்தத்தை அப்படியே வாங்கி அதை கட் பண்ணி அதை என்ன பொரியல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அதை சாப்பிட்டினாக்கா பார்த்துங்க, உனக்கு பிரச்சனை தான் வரும். நியாயப்பிரமாணத்தின்படி யூதர்கள் ரத்தத்தை வெறுப்பார்கள். பாருங்க, சபைக்குள்ள ரத்தத்தை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. ஆண்டவருடைய வசனம் அதுதான் சொல்லுது. எழுப்புதல் வரணும்னு சொன்னாக்கா ரத்த பொரியல் அப்படி சொல்லுவாங்க. சில ஹோட்டலில் கூட போட்டிருப்பான், அது நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். எழுப்புதல் வேணும்னு சொன்னாக்கா சில காரியங்களை நாம் செல்ஃப் கண்ட்ரோல் செய்யணும். நம்ம அப்படி செல்ஃப் கண்ட்ரோல் செய்யும் பொழுது தான் பார்த்தீங்கன்னாக்கா எழுப்புதலை நம்ம பார்க்க முடியும். பார்த்துங்க, ரத்தத்துக்கு விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த ரத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் தான் உயிர் இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் தான் இருக்குது. அதை நீ சாப்பிட்டனாக்கா ஒரு மனுஷனே சாப்பிட்ட மாதிரி. பாருங்க, அதை விட்டு நீங்க விலகணும். எழுப்புதல் காலத்தில் எழுப்புதல் உண்டாகணும் சொன்னா, சபை ஒன்றுபடணும்னு சொன்னாக்கா நீ இதை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அது யூதர்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம். நான் ஏற்கனவே சொன்னேன், சபையில் யூதரும் இருந்தாங்க, புறஜாதியாரும் இருந்தாங்க. அப்போ பாருங்க, அங்கே ஒரு பெரிய இவன் இதை சாப்பிட்றவன், இதை சாப்பிட்றவன், அதை சாப்பிட்றவன் அப்படியெல்லாம் சொல்லி, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த விதமான ஒரு காரியத்தில் ஒற்றுமை வேண்டும் என்பதற்காக
அதை நமக்கு எழுதி அனுப்பி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அந்தியோகியா பட்டணத்துக்கு அதை சொல்லி அனுப்புனாங்க. இப்போ இந்த கடைசி கால எழுப்புதலில் நாம் இருக்கிறோம். இந்த எழுப்புதல் காலத்தில் நம்ம சில காரியங்களை கவனமாய் கவனிக்கணும். ஜோம் பண்ணிட்டு சாப்பிட்டா பரவாயில்ல, சாப்பிட்லாம், நமக்கு அது விசுவாசம் இருக்குது, தப்பு கிடையாது. அதே சமயத்தில் வேண்டாம் என்பதை ஏன் செய்யணும்? அதில் எதுக்கு வாக்குவாதம்? அதை விட்டால் நம்ம உயிராக போயிட போகுது. எழுப்புதல் காலத்தில் இவைகளை நாம் புசிக்கக்கூடாது என்பதாக இதை விட்டு விலக சொல்லுகிறார். பார்த்துங்க, சிலர் பார்த்தீங்கன்னாக்கா சில விக்கிரகத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும், ரத்த, ஆமாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது என்னன்னா அது ரொம்ப பிடிக்குமா? எனக்கு அன்பானவர்களே, பிசாசுக்கு ஒரு உடம்பு தேவை. தள்ளப்பட்ட தூதர்களுக்கு ஒரு விக்கிரகம் தேவை, ஒரு சிலை தேவை, அதுக்குள்ள இருக்கும். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாய் உருவாக்குகிறார். அவன் பிறக்கும் பொழுதே ஜனன நாள் ஒன்று உண்டு என்று சொன்னால் மரண நாளும் ஒன்று உண்டு. பிறக்கும் பொழுதே அவனுடைய மரண நாள் பரலோகத்தில் குறிக்கப்படுகிறது. அதுவரை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவனுக்கு பலத்தை, சுகத்தை, எல்லா ஃபெசிலிட்டிஸும் கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கிறார். பார்த்துங்க, சிலருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையினால 80 வருடம் வாழ்கிறவர்கள், அல்லது 90 வருடம் வாழ்கிறவர்கள், அல்லது 50 வருடம் வாழ்கிறவர்கள் 25 வயதிலேயே தன்னை மாய்த்து கொள்வார்கள். அந்த ஆத்துமா எங்கேயும் போகாது, பூமியில தான் சுத்திட்டு இருக்கோம். அது பாதாளத்துக்கும் போகாது, நரகத்துக்கும் போகாது, பரதேசிக்கும் போகாது, பரலோகத்துக்கும் போகாது. அவை இந்த பூமியில தான் சுத்திட்டு இருக்கோம், அதனுடைய ஆயுசு நாட்கள் இருக்கும் வரை. பார்த்துங்க, இந்த அசுசமான காரியங்களை நாம் செய்தால் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட உடம்பை அது தேர்வு செய்து கொண்டு அவர்களுக்குள்ள வந்துடும். அவர்களுக்குள்ள வந்துட்டாக்கா பார்த்துங்க, அவங்களுடைய வாழ்க்கை சீரழிச்சிடும். அப்ப இப்படி மரித்து போன ஆவிகள், இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் பாருங்க, பிசாசு பிடிச்சிச்சின்னு அப்படி சொல்லுவாங்க, பேயாடுறான் அப்படி சொல்லுவாங்க. என்ன விஷயம்னாக்கா, ஏதோ ஒரு ஆவி அவன் உடம்புக்குள்ள வந்திருக்குது, அவன் அதை செய்யல, அவனுக்குள்ள இருக்கிறத அதை செய்து. அப்ப இந்த உலகத்தில் அப்படி பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிற ஸ்பிரிட்ஸ் உண்டு, ஆவிகள் உண்டு. இந்த ஆவிகள் எங்கெல்லாம் ரத்தம் சிந்தப்படுகிறதோ, எங்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அங்கெல்லாம் இவைகள் வர ஆரம்பிச்சிருப்போ, ஒரு நாய் இருக்குன்னு சொன்னாக்கா பார்த்துங்க, எங்கேயாச்சும் ஒரு ரத்தம் சிந்திஞ்சாக்கா அந்த நாய் என்ன செய்யும்? அதுதான் நாய்களுக்கு ஒப்பிடுறார், ஓடி போய் அதை நக்கும். பிரியமானவர்களே, அப்படித்தான் இப்படிப்பட்ட அசுசியான காரியங்களை செய்யும் பொழுது ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு வந்துடும். சபையில் ஒற்றுமை இல்லாத போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது அசுத்தாவி கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அங்கே எழுப்புதல் வராது. ஆகையினால இதை நீங்க விட்டுருங்க அப்படி சொல்றார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றாரு. நெருங்குண்டு செத்ததற்கும் நெருங்குண்டு செத்ததுக்கு நான் செய்யணும், விலகி இருங்க அப்படி சொல்றார். நெருங்குண்டு செத்ததுன்னா, இப்ப பார்த்துங்க, கழுத்தை நெரிச்சு சாவடிச்சான்னு வச்சுங்களேன்,
அவனுக்கு ரத்தம் உள்ளக்குள்ளே தான் இருக்கும், வெளியில் போகாது. கழுத்தை நெரிச்சிட்டாக்க செத்துருவான். ஆனால் பார்த்தாக்கா ரத்தம் வராது. இங்கே அதுதான் வேதம் சொல்லுகிறது, ரத்தம் வடிக்கப்படாமல், ரத்தம் எல்லாம் வடிக்கப்படாமல் நீங்க சாப்பிட்ற நெருங்குண்ட, அதாவது நொறுங்குண்டு செத்ததுக்கு விலகணும். ரத்தம் வடிக்கப்படாததை நீ சாப்பிடக்கூடாது என்பதாக. ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்ன நியாய பிரமாணத்தின்படி ரத்தம் வடிக்கப்படணும். இது யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்படியே தான் இருக்காங்க. புறஜாதி மக்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கிறாங்க. அங்கு சமாதானம் இல்லை, அந்த சபை எழுப்புதல் ஆகலை. அப்போ அங்கே எழுப்புதல் உண்டாவதற்காக அந்தியோகியாவில் இருக்கிறவர்கள் எழுப்புதல் அடையும்படியாக நீங்கள் இப்படிப்பட்ட நொறுங்குண்ட அப்படி க்ரஷ் பண்ணி ரத்தம் வடியாத எந்த ஒரு மிருகத்தையாகிலும் எந்த ஒரு இறைச்சியாகிலும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. என்னடா அப்படி பார்க்குறீங்களா? எனக்கு அன்பானவர்களே, சில இடங்களில் பாருங்க, ஆக்சிடென்ட் குறிப்பிட்ட இடத்துல நடக்கும். அங்கே தான் போர்டு போட்டிருப்பான், இங்கே விபத்து பகுதி அப்படி போட்டிருப்பான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல போனாக்கா பயம் வந்துடும். பார்த்துருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவ்விதமான சம்பவங்கள்லாம் நடக்கும். ஏன்? அங்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்ஸ், விபத்துகளை உண்டாக்குகிற, நொறுக்கிற அல்லது ரத்தம் வடியாமல் இறக்க செய்கிற ஆக்சிடென்ட்டுகளை உண்டாக்கி மரணத்தை கொண்டு வருகிற ஆவிகள் அந்த இடத்துல கிரியை செய்யும். அதனால தான் தொடர்ந்து ஒன் பை ஒன் அடிபடும். இப்போ பாருங்க, சபையில் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் பொழுது ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. ரத்தம் வடியாம நீ எந்த உணவை எடுத்துக்கொண்டாலும், அதாவது மாம்சத்தை எடுத்துக்கொண்டா, ஃப்ளஷை எடுத்துக்கொண்டா, அது சுத்தமாக ரத்தம் வடிந்த ஒரு மாம்சமாக இருக்கணும். அப்படிப்பட்டதை தான் நாம் சாப்பிட வேண்டும். நீ இப்படி க்ரஷ் பண்ணதை, இப்படி நொறுக்கப்பட்டதை, இப்படி நொறுங்குண்டதை நீ என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடாமல் விலகிரு என்பதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, பார்த்தங்க, முழுமையா அந்த ரத்தம் வடிந்தாதான் அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உணவு. ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய இடங்களில் பார்த்தங்க ஆக்சிடெண்ட் ஆனது, அப்படி இப்படி இருக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நம்ம அவாய்ட் பண்ணணும். எழுப்புதல் நாட்களிலே கட்டாயம் இவைகளெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அந்த அந்தியோகியா பட்டணத்தார், அங்கே இருக்கிற சபை மக்கள் இதெல்லாம் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டதுனால தான் அவங்க ஆலோசனை கொடுத்து அனுப்புகிறாங்க. எழுப்புதல் காலத்தில் இருக்கிறோம்யா, நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க, சபையா ஒத்துமையாக இருங்க. அவன் இதை சாப்பிட்றான் பிரச்சனைலாம் வரக்கூடாது, நீங்களாம் ஒத்துமையாக இருங்க அப்படின்றதுக்காக அப்போஸ்தலர்கள் இந்த நிருபத்தை எழுதி அந்த அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு குடி வர செய்து அவரிடத்தில் அதை கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களில் பார்த்தீங்கன்னாக்க இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களில் நம்ம ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறோம், அல்லது தெரியாமல் விலகி இருப்போம். பாருங்கள், கட்டாயம் அதை தெரிஞ்சுக்கிட்டாக்கா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்திலே வளர்வதற்கு
ஏதுவாக இருக்கும். கடைசியா நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அதே வசனத்துல, வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. ஹல்லேலூயா. கடைசியா சொல்றார், வேசித்தனத்துக்கு நீங்க விலகி இருக்கணும், விக்கிரக ஆராதனைக்கு விலகி இருக்கணும், ரத்தத்துக்கு விலகி இருக்கணும், நெருங்குண்டு சத்தத்துக்கு விலகி இருக்கணும், வேசித்தனத்துக்கு விலகி இருக்கணும். அப்பதான் எழுப்புதல். வேசித்தனம்னா என்ன? விபச்சாரம் வேறு, வேசித்தனம் வேறு. எனக்கு அன்பானவர்களே, அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஆவிக்குரிய பிரகாரமாய் வேசிகளாய் அந்த சபையில் அமர்ந்திருந்தார்கள். ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆண்டவரையும் ஏற்றுக்கொண்டு உலக காரியங்களிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். இயேசுவையும் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா உலகத்துக்கு பின்னாடியும் ஓடிட்டு இருப்பாங்க. பாவத்தை அவங்க வெறுத்த மாதிரி இருக்கும், ஆனா அது பாவத்துக்குள்ளேயே கிடப்பாங்க. இதுதான் ஆவிக்குரிய வேசித்தனம், பின்மாற்றமாய் போய் நிற்பது. உள்ள ஒரு வேஷம், வெளியில ஒரு வேஷம். உள்ள பார்த்தா அந்நிய பாஷை, வெளியில போனாக்கா வேற பாஷை. இவைக்கு தான் வேசித்தனம், இவைக்கு தான் அநேக காரியங்களை வேசித்தனம். உள்ள வந்து அமைதியா உட்கார்ந்து கேட்பாங்க, வெளியில போனா எரிச்சல் அடைவாங்க, கோபம். ஏன்னா உள்ளாந்த மனுஷன் வேசித்தனாவி பூந்திருக்கு. இதுக்கு நீ விலகி இருக்கணும். எழுப்புதல் காலத்தில் சபை வேசித்தனத்துக்கு விலகி இருக்கணும். ரெண்டாவது, அதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, வேசித்தனம் என்பது உடல் ரீதியாகவும் குறிப்பிடுகிறது, சரீர பிரகாரமாகவும் வேசித்தனம் என்பது குறிப்பிடப்படுகிறது. பார்த்துங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ளா இருக்குன்னு சொன்னா நீ அதை விட்டு விலகணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் வரும் பொழுதுதான் சபையில் எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. இதை நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்கு சொல்லல, யாரையும் வேதனைப்படுத்துறதுக்கு சொல்லல. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த பகுதியை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஏன் இதை எழுதி கொடுத்தாரு கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்களேன். எதுக்கு இதெல்லாம் சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? யாருக்கும் சொல்லல, சபைக்கு சொல்றாரு. அப்ப சபையில விக்கிரக ஆராதனை இருந்திருக்கு. சபையில ரத்தத்தை அவர்கள் இஷ்டம் போல பருகி இருக்கிறாங்க. மூன்றாவது காரியம், நொறுங்குண்டது, அப்படி அடிப்பட்டதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. வேசித்தனத்தில் ஈடுபட்டிருக்காங்க பாருங்க. அதனால அந்த சபைக்கு நிருபத்தை எழுதி கொடுத்து, நீங்க போய் இதை செய்யுங்கன்னு சொல்லி 2 ஊழியக்காரங்க போய் அவங்களுக்கு சுவிசேஷன் சொல்றாங்க. அந்த சபை எப்படி ஏற்றி கொடுத்தான்னு தெரியுமா? சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டாங்களாம். வாசிக்கலாம். அதே 15ஆம் அதிகாரத்தில், அதை அவர்கள் வாசித்து அதனால் உண்டான ஆறுதலுக்காக சந்தோஷப்பட்டார்கள். they are accepted. அதனால் தான் எழுப்புதல் வந்தது. என்ன பின்தொடர்றீங்களா? என்னடா என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டியே, நீ இதை சாப்பிட்றன்னு சொல்லிட்டியே, நீ இப்படி நடக்கிறன்னு சொல்லிட்டியே, நீ வேசித்தனம் பண்றன்னு சொல்லிட்டியே. அவங்க கோச்சிக்கல. அதை கொண்டு போய் அவர்கள் வாசித்த போது அவர்கள் பாருங்க, அதை வாசிக்கும் பொழுது ஆறுதல் அடைந்தார்களாம். எஸ், நான் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் மனம் திரும்பினோம், எழுப்புதல் என் மூலமா தான் உண்டாக போகிறது,
எழுப்பதற்கு நாங்கள் தான் காரணமாக இருக்கிறோம், என் சபை தான் காரணமாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு ஆறுதல் அடைந்து அதற்காக மகிழ்ச்சி அடைந்தார்களாம். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்ககிட்ட இந்த செய்தி கொண்டு வந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏற்றுக்கொண்டு ஆறுதல் அடைவீங்களா? மகிழ்ச்சி அடைவீங்களா? யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க, ஆறுதல் அடைய மாட்டாங்க, அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. Who are you? நீங்க யாரு அப்படி சொல்லி கேட்பாங்க. ஆனா அந்த சபை மக்கள் இப்படிப்பட்ட தவறான காரியத்துல எல்லாம் இருந்தாங்க. ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, சபை கூடி வருது, சபையில எல்லாரும் ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. ஆனா சபையில இந்த குறைபாடுகள் இருக்கு. அதை சுட்டி காண்பித்து நம்ம எழுப்புதல் அடையணும், சுவிசேஷம் பரவணும், எங்கும் கொண்டு செல்லப்படணும், ஆவியானவருடைய அக்னி எங்க ஊற்றப்படணும், நம்முடைய சபை அப்படிப்பட்ட சபையா இருக்கணும். நம்ம வேசித்தனத்தில் ஈடுபடக்கூடாது, இங்க ஒரு காலம் அங்க ஒரு காலமா இருக்கக்கூடாது, அங்க ஒரு இதுவும் இங்க ஒரு இதுவும் மாய்மாலமான வாழ்க்கை வாழக்கூடாது. நீங்க எழுப்புதலுக்கு உரியவர்களாக இருந்தா எழுப்புதல் காலத்தில் நீங்கள் உணர்வடைந்து மனம் திரும்பி ஆறுதல் அடையணும், அந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடையணும். ஹல்லேலூயா. இதுல டிஃபரன்சேஷன் நீங்க கொண்டு வரவே கூடாது, ஒற்றுமை தான் முக்கியம். ஒருமனப்பட்ட பொழுதுதான் அவர்கள் மேலே ஆவியானவர் இறங்கி வந்தார். சபையில ஒரு மனம் இல்லைனாக்கா ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. சபையில ஒரு மனம் இருக்கணும். இந்த ஒரு மனத்துக்காகத்தான் இவ்வளவு காரியங்களே சொல்றாங்க. இந்தந்த டிஃபரன்சேஷன் உங்களுக்குள்ள இருக்குது. இங்க யூதர்களும் இருக்கிறாங்க, புறஜாதி மக்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்காங்க. இதுல இவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கும் பொழுதுதான் ஆவியானுடைய மழை ஊற்றப்படும், சுவிசேஷம் இங்கிருந்து பரவும், கர்த்தருடைய வருகை மட்டும் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற சபையாக இது இருக்கும் என்பதாக. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம சபை யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. இந்த செய்தி கேட்க நம்முடைய வாழ்க்கையில் நீ எழுப்புதற்காக குதிச்சாலும் சரி, எழுப்புதலுக்காக தலைக்கீழா நின்னாலும் சரி, எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் சரி, நீ என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும் சரி, எழுப்புதல் வரணும் சொன்னா இதெல்லாம் வரணும். ஹல்லேலூயா. இதெல்லாம் மாறணும், இதை விட்டு விலகணும், அப்பதான் எழுப்புதல் வரும். பாருங்க, இன்னைக்கு அநேக இடங்கள்ல விசுவாசிகளுக்குள்ளே அநேக இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா ஊழியங்களில் அந்த மக்கள் மத்தியில் தான் அவங்களுக்கு மரியாதை. அந்த இடத்துல அந்த வார்த்தை பேசுகிறவங்களுக்கு, அந்த மொழி பேசுகிறவங்களுக்கு அந்த ஸ்லாக் பேசணும், அப்போ தான் நம்ம ஆள். இல்லைனாக்கா அவன் வேற ஆள். சபைகள் இருக்கு. நான் போன ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சபைக்கு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாததில்ல, போகிறதில்ல. கன்வென்ஷன் கூட்டம் அதிகமாக போவேன். நான் நிறைய கூட்டங்களுக்கு போவேன். அப்படி போகும்போது அந்த சைடு அங்கே போனால் சபையில் சனிக்கிழமை ஆராதனை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாக அந்த கூட்டத்தை முடித்தார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை செய்தி கொடுத்தேன் சபையில். அந்த பாஸ்டர் வந்தார். பாஸ்டர் வந்து சொன்னார், என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டேன். இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு சபைக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னார். அதான் காலையில் எங்கள் சபை இல்லை, அது நம்ம சபை தான் அப்படின்னு சொன்னார்.
எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஒருவேளை அந்த 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 இது டயசிஸை சார்ந்ததாக இருக்கலாம் அப்படி நான் நினச்சேன். அவன் சொன்னார், இல்லை நம்ம சபை தான் அது, அவங்க சமாரியர்கள். புரியுதா? அவங்க யாரு? சமாரியர்கள். அவங்க இங்க வரக்கூடாது, இவங்க அங்க போக மாட்டாங்க. ஆனா இயேசு மட்டும் எல்லாம் நோக்கி பார்த்து ஆராதிப்பாங்க. எப்படி எழுப்புதல், எப்படி எழுப்புதல்? எழுப்புதல் உண்டாகணும்னு சொன்னாக்கா ஷுட் பி கட்டாயம் ஒரு மனம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு சபைக்கு போயிருந்தேன், இந்த மாதிரி நடுவில் ஒரு கோடு போட்டிருந்தது பெயிண்டில். நான் நினச்சேன் பெண்கள் ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம் உட்காருவாங்க பழகுதுன்னு. அங்கே கொஞ்சம் கூட்டம் உட்காந்துச்சு, இங்கே எல்லாம் கலந்து தான் உட்கார்ந்தாங்க. என்னடான்னு கேட்டாக்கா அவங்க இவங்க 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 சபை. எப்படி எழுப்புதல் வரும்? உங்க சபை எப்படி இருக்கு? நீங்க எப்படி இருக்கீங்க? எழுப்புதல் வேண்டும்ல, எழுப்புதல் வேண்டும்ல. எவ்வளவு டிஃபரன்சியேஷன், எவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு பாகுபாடுகள், எவ்வளவு முரண்பாடுகள். இப்படியெல்லாம் நம்ம பாருங்க, நம்ம சபைகள் இருக்குது. இந்த சபை ஒன்றுபடும் பொழுது தான் சபையில் ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வார். அப்படி கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தான் தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், சுவிசேஷகர்கள் எழும்புவார்கள். எப்படி இப்போ டெல்லியில எல்லாம் கூடி நிற்கிறாங்களோ அந்த மாதிரி சபையில் இருந்து சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவி செல்லும். ஹல்லேலூயா. முதல் நூற்றாண்டில் இப்படித்தான் சபையை காத்து கொண்டார்கள், இப்படித்தான் சபைக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். அதனால தான் எழுப்புதல் இந்த நாள் வரை ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு எங்கெங்கேயோ சபைகளிலே சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சபை பார்த்தீங்கன்னாக்கா கமர்ஷியல் ஆயிட்டு, இல்லை வியாபாரம் ஆயிடுச்சு. நான் யாரையும் குற்றம் படுத்தல, வியாபார ஸ்தலம் ஆயிடுச்சு, மாய்மலம் ஆயிடுச்சு. எழுப்புதலுக்காக நீங்க வந்திருக்கீங்க, நீங்க தான் உங்க சபைக்காக மன்னிப்பு கேட்கணும், நீங்க தான் மனம் திரும்பணும். இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம சொல்லி சொல்லி மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கு அல்ல, நாம் முதல்ல மனம் திரும்பணும், அதன் பின்பு மற்றவர்களை மனம் திரும்புவதற்கு சொல்லணும். எனக்கு அன்பானவர்களே, இந்த எழுப்புதல் காலத்தில் இவைகளுக்கெல்லாம் விட்டு விலகிறே. எவைகளுக்கு? விக்கிரக ஆராதனைக்கு, இரத்தத்துக்கும், நொறுங்குண்டதை செத்ததை சாப்பிடுவதற்கும், வேசித்தனத்துக்கும் விலகிறே. ஹல்லேலூயா. அந்த சபை தான் எழுப்புதல் அடையும். கத்தி கத்தி புரண்டு உருண்டு எழுந்தாலும் எழுப்புதல் வராது. இது மொத்த பொருள் ஒற்றுமையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒற்றுமையாக இருக்கணும், அப்போ தான் எழுப்புதல் வரும். நம்ம சபை ஒற்றுமையாக இருக்கா? நம்ம சபைக்காக நம்ம ஜெபம் பண்ணணும், நம்முடைய சபைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். ஒரு மனம் இருக்கணும் சபையில், ஒற்றுமை இருக்கணும் சபையில். அப்போதான் நீங்கள் ஜெபிக்கிற எழுப்புதல் தேசத்தில் வரும். உங்களை ஆராய்ச்சி பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எதனா இந்த இடக்கம் இடக்கான காரியத்தை எதனா செஞ்சு நிற்கிறோமான்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. இதெல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பி அதன் பின்பு உங்கள் சபையில் கர்த்தர் எழுப்புதல் தருவதற்கு ஒரு மனதை கர்த்தர் கட்டளையிடும்படியா நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்படி நம்ம கேட்கலாமா? ஆண்டவர்கிட்ட அப்படி எல்லாம் கேட்கலாமா? இயேசுவை பார்த்து கேட்கலாமா? இயேசுவே,
எங்கள் சபையில் ஒரு மனதை தாரும், எங்களுக்குள் ஒரு மனதை தாரும். வித்தியாசங்கள் உண்டு, அதெல்லாம் மாற்றுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தால் இந்த தேவனாகிய கர்த்தர் மனம் திரும்ப செய்யுங்க, ஒரு எழுப்புதலை தாங்க, உணர்வடையட்டும். உடைய பிள்ளைகள் இதற்கெல்லாம் விலகி தங்களை அசுசிப்படுத்தி கொள்ளாமல் பரிசுத்தமாய் இருக்க உம்முடைய நாமத்தை மையப்படுத்த கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே.